இதெல்லாம் வந்து அடிமை வாழ்க்கை வாழ்றது நாங்கள் தயாரில்லை சார். வேண்டாம். சாம்சங் வந்து தென்கொரிய நிறுவனம். அவங்க இந்திய சட்டத்துக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்படுகிறார்கள். அதை ஒட்டி போராட்டம் நடந்தது, இப்போ எல்லாம் நடந்தது. இதை தவிர்க்கணும், நீங்கள் கொஞ்சம் தலையிடுங்க, தென்கொரிய தூதரகம் தலையிடுங்க, இந்த நாட்டு சட்டத்தை மதித்து நடங்கன்னு அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பெட்டிஷன் கொடுக்க போனால் கேட்டுக்கிட்டே வர உள்ள எங்களை யார், நம்ம போலீஸ். நாங்கள் இன்னும் உள்ளே போகல, இந்த தள்ளு முள்ளும் பண்ணலை, ஆர்ப்பாட்டம் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் நீங்கள் இங்கே வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லி கைது பண்ணுவோம் என்று காவல்துறை சொல்லுகிறது. இது வந்து மிக மிக மோசமான அத்துமீறல். காவல்துறையினுடைய இந்த அத்துமீறல் வந்து அரசு உடனடியாக தலையிடணும். குறிப்பாக காவல்துறை அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு இதையெல்லாம் சரி பண்ணணும். நாங்கள் சரிங்க நீங்கள் அனுமதிக்கலாம் நாங்கள் போகிறோன்னு சொன்னால் இல்லை நீங்கள் வந்துட்டீங்கல்ல கைது பண்ணுவோம் என்று சொல்லுவது, பிளாட்ஃபாரத்தில் நிற்கிறவங்கள கைது பண்ணுவது என்பது என்ன நியாயம் என்று புரியவில்லை. ஆனால் காவல்துறை அதை செய்கிறது உண்மையான கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். கம்யூனிஸ்ட் சிஐடி வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கூட்டணியில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அனுமதி மறுப்பது அப்படிங்கிறது வந்து தப்பு தான். அவர்களே எங்களை பார்க்க விரும்பலை, யார் தூதரக அதிகாரி எங்களை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. சரி ரைட்டு நாங்கள் தபால் அனுப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம், அதை கைது பண்ணுறாங்க அப்படின்னா இது அரசுக்கு தான் கெட்ட பேர் உண்டாகும். அரசுக்கு கெட்ட பேர் உண்டாக்கக்கூடிய காரியத்தை தான் இப்போ காவல்துறை செய்கிறது. இது வேறு இதெல்லாம் எந்த விதமான எங்களுக்கு கைதாகிறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கைது பண்ணட்டும், என்ன வேணாலும் அவங்க பண்ணட்டும். ஆனால் அதனால் என்ன இந்த அரசு சாதிக்க போகுது, சம்பாதிக்க போகுது, இந்த காவல்துறை என்ன சாதிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப ரொம்ப அத்துமீறல், ரொம்ப ரொம்ப அநியாயமான அத்துமீறல். அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். எங்க அனுமதி வரக்கூடாது, இல்லை நாங்கள் ஏதாவது அனுமதி கேட்டோமா? ஏதாவது ஒன்று நீங்கள் நாவா பேசுங்க, நாங்கள் வந்து வர்றதுக்கு அனுமதி கேட்க போராட்டம். நாங்கள் 1500 பேர் வரோன்னா நீங்கள் கேட்குற மாதிரி பர்மிஷன் கேட்கல. வந்ததே 4 பேர் மனு கொடுக்க போகிறோம். பிரிட்டிஷ் ஆட்சியிலே வந்து ஃப்ரீடமாக தான் இருந்தாங்க. காந்திஜி நடந்தே தான் போனார், அவங்களே ஃப்ரீயாக தான் விட்டாங்க. சுதந்திரம் கட்சி தான் இல்லையா சார்? போலீஸ் யாருக்காகனே தெரியல, பொதுமக்களுக்காகவா கார்பரேட் யாரா சொன்னாங்கன்னா கைது பண்ணுவாங்கன்னா அவரே வரட்டும் சார், கைது பண்ண சொல்லி நாங்கள் அந்த ஆஃபீஸரை பார்க்க வரோம். பார்க்கறதா பார்க்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லணும். இடையில நீங்கள் ஏதோ தகவல் கடிச்சு கேட்குறீங்க, உண்மைதான் சார் அந்த ஆஃபீஸுக்கு மத்தான போய் யார்கிட்ட கொடுக்குன்னு கேட்டீங்க. யாரும் சார் அத்தாரிட்டி யாரும் அதை கேட்கப்பட்டது, யாரோ ஒரு அட்டெண்டர் இருப்பார்ல ஒரு ஆஃபீஸுக்கு வந்தால் இப்போ கூட ஸ்டேஷன் வரோம், எப்பவுமே இன்ஸ்பெக்டர் செய்கிறாங்க. ரைட் இருந்தால் கோர்ட்டு போகிறோம், இல்லைனா வாங்கி போயினே வரோம். ஸ்டேஷனுக்கே வரக்கூடாது அப்படின்னாக்கா அது மாதிரி நீங்கள் சொல்கிறது. பிளாட்ஃபாரத்தில் நிற்கிறதே நீங்கள் கைது பண்ணுவீங்கன்னா நாங்கள் வரோம், 1000 பேர் வரோம், அப்போ கைது பண்ணுவோம். இல்லை சார்லாம் ஒரு 10 முறை நீ பண்ணிடுங்க, நான் தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னதான் கரெக்ட் சார். நான் ஒன்றும் எங்கள் தலைவர் வந்து யாருமே வர கேட்ட மட்டும் 2 பேர் வரும் பார்க்கணும், அனுமதி கேட்கணும். வர்றது போதும் நீங்கள் வரவிட்டா நீங்கள் எந்த சட்டத்தில் இருந்தது, நீங்கள் வரவே கூடாது. எது மனு யார் சொல்லுங்க, சீரியஸா சொல்ற முடியாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க. மனுவை பாருங்க. சரி, நாங்க ஒரு 1000 பேர் வருவோம். அரெஸ்ட் பண்ணீங்கன்னா 1000 பேர் வருவோம். படிக்க நீங்க போராட்டம் போராட்டம் 1000 பேர் வர போறோம் சார். என்ன இருக்குது, நீ கைதுல மொத்தமா சேர்ந்தாங்க மெயில் அனுப்பிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை அது நாங்கள் அனுப்புகிறோம் சார், அது வேறு விஷயம். அப்படி நீங்கள் சொன்ன பிறகு மெயில் அனுப்புகிறோம், இல்லை தபால் அனுப்புகிறோம், ஃபோன் பண்ணி பேசுகிறோம். கம்பெனிக்காக கவர்மெண்ட் எடுக்கல வாங்க, அது வந்துட்டீங்க, வரா இருந்தாலும் பரவாயில்ல. வந்துட்டு பிறகு என்ன இருக்குது, அதுக்கு என்ன உங்களுக்கு என்ன புதுசாக அரெஸ்ட் பண்ண முடியாது சார். அரெஸ்ட் பண்ணால் புதுசாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள். வரவே வந்து நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் வரக்கூடாதுங்கிறதுக்கு எங்கே சட்டம் இருக்குது? தெரிவிக்கிறதுக்கு வந்தது எதுவுமே தெரிவிக்கவே இல்லையா? நீங்கள் வந்தோம், இப்போ இது நீங்கள் வரலன்னு வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி சொல்லுவார் சார், இங்கே வர வேணாம் சார் சொல்லுவார். போக போகிறோம், உன்னை கைது பண்ணிருக்காங்க. என்னது அப்படிலாம் வந்து அடிமை வாழ்க்கை வாழ்றது நாங்கள் தயாரில்லை சார். வேணா துப்பாக்கி எடுத்து சொல்லுங்க.
அது பெட்டர். சார் நீங்க அரெஸ்ட் பண்ணுறீங்க. அரசு சார் யார் சார் பண்ண சொல்கிறாங்க? இப்போ இவர் ஸ்டாலின் பண்ண சொல்கிறாரா? வரவே கூடாதுன்றாங்க சார். எதுக்கு சார்? அது ஒத்துக்க முடியாது சார். கவர்மெண்ட் ஆஃபீஸ் தானே சார் இது. படுமா சார் சார் யார் பண்ணுறீங்க நீங்கள்? அவர் அரசர் அவன் நாடா எங்க நாடா இது? இன்னும் விடுறதுக்குள்ள அவங்களுடைய ரைட். அதுக்குள்ள நாங்கள் போல அத்துமீறமா பிளாட்பாரத்தில் நிற்கிறதுக்கு ஒன்று நீங்கள் அரசுங்கிறீங்க, ஒத்துழைக்கிறீங்க. கொரியர் கம்பெனியில் வேலை செய்கிறேன். அந்த கம்பெனி கொரியர் தூத்துறது அது எப்படி சார்? எந்த நாள் சொல்லுங்க. சொல்லுங்க.